தேர்தல் காலம் வந்தாலே போதும் பரிசு மழைகள் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இந்த வாக்குறுதிகள்ல போர் நடக்கிறது அப்படிங்கிறது சகஜமான விஷயம்தான். ஆனா இந்த 2026 யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலா நமக்கு அமைஞ்சிருக்கு. பரிசு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக பல பரிசு பொருட்களை ஒவ்வொரு மாவட்டமா இறக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து வாக்குறுதிகளுக்குன்னு தனியா குழு போட்டு போன தடவை பண்ண ரிப்பீட்டேஷன் இல்லாம புதுசா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இதுல இவங்க அதிமுக பாத்தீங்கன்னா என்டி அலையன்ஸ்குள்ள இருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா விதவிதமான வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுதான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு 4.5 வருஷம் ஆட்சியை கட்டுக்கோப்பா நல்லா நடத்தி முடிச்சிருந்தாரு. கொரோனா காலம் உச்சத்துல இருக்கும் பொழுதே அதை முன்னிலைப்படுத்தி இப்ப சில வாக்குறுதிகளை தொடர்ந்து அவர் அறிவிச்சிட்டு இருக்காரு.